கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு மாணவர்கள் அவர்களுக்கு பிடித்த துறையை எவ்வாறு தேர்வு செய்யலாம், எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து கல்லூரி வாசல் நிகழ்ச்சி வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் டாக்டர் கலாநிதி நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு முழு விளக்கங்களையும் பெறலாம். சார் வணக்கம். பிளஸ் 2 முடிஞ்சு இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த கட்டமா காலேஜ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்துல இருப்பாங்க. இப்ப இருக்கும்போது என்ஜினியரிங், மெடிக்கல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரி AICTE அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் 31 தமிழகத்தைச் சேர்ந்த 31 கல்லூரிகள்ல இருக்கிற சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கீகாரம் ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லிருக்கிற காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உட்கட்டமைப்பு வசதி, அதே மாதிரியே பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை, இந்த காரணங்கள்னால இந்த கல்லூரிகள்ல அந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட்க்கு நாங்க அங்கீகாரத்தை ரத்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க காரணமா. சோ ஒரு ஒரு காலேஜையோ இல்ல ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டையோ அங்கீகரிக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கிற ரீசன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லன்னா ஃபேக்கல்டியோடைய ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ மட்டும்தானா, இல்ல வேற என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் AICTE கன்சிடர் பண்ணிக்கிறாங்க? அதாவது ஒரு கல்லூரியை அப்ரூவ் பண்றப்போ AICTE இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதுல நீங்க சொன்னதுல ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்னு உள்கட்டமைப்பு, இன்னொன்னு ஃபேக்கல்டி அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஃபேக்கல்டி இன்ஸ்பெக்ஷன் வர்றப்போ ஒருவேளை ஃபேக்கல்டி இருந்திருக்கலாம், இப்ப இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த உள்கட்டமைப்பு இருக்குது பாருங்க, இவங்க அப்ரூவல் கொடுக்கறப்பவே இருந்த கட்டமைப்பு தான் இப்போ இருக்கும். அது மாறவே மாறாது. அது எப்படி மாறுது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது மாணவர்கள் எப்படி ஒரு கல்லூரியை தேர்வு செய்யணும்ங்கறத பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஒரு நேரடியில் காத்திருக்கிறார். சென்னையிலிருந்து மம்தா காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மம்தா, உங்களுடைய கேள்வி என்ன சார்? ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். என் பையன் இப்ப பிளஸ் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் எடுத்திருக்கான் சார். சொல்லுங்க. அதுல இப்ப இன்ஜினியரிங் தான் படிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த குரூப் எது எடுத்தா நல்லது? இன்ஜினியரிங்ல ஈஸி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் வேற எது சொல்றாங்க, அது எது எடுத்தா பெஸ்ட்ங்க சார்? அதாவது நீங்க இன்ஜினியரிங்ல எந்த துறை எடுத்தாலும் மேல வரலாம். சிலர் சொல்லுவாங்க இப்போ இதுக்கு வேலை கிடைக்கல, அதுக்கு வேலை கிடைக்கலன்னு. அந்த பேச்செல்லாம் நம்பிட்டு நீங்க எதுவும் எடுக்க வேண்டாம். உங்க பொண்ணு எது எடுக்கணும்னு தெரியப்படுதோ, அதனுடைய பிளஸ் 2 மார்க் எப்படி இருக்குதோ, அதுல எந்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரான்ச் சூஸ் பண்ணி சேரலாம். அதனால இதுல தான் சேரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க இதனுடைய வேலை வாய்ப்புல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வரப்போறது என்ன இருக்குதுன்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க யாருக்குமே இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாம் நீ இதுல சேரு அதுல சேருன்னு சொல்லுவாங்க ஒழிய 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதனுடைய நிலை எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியாது. ஏன்னு கேட்டா எங்களுக்கே தெரியாது இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வரும்னு. கோவையிலிருந்து ரவி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவி வணக்கம். ரவி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம்ங்க. வணக்கம் சார். பையன் இப்ப டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிக்கிறாருங்க சார். சரி. எக்ஸாம் போயிட்டு இருக்குங்க. சரி. இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிக்கிறதுக்கு பின்னாடிங்க சார் சிப்பட்ல பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், பாலிமர் இந்த கோர்ஸ் படிக்கணும்ங்க சார். சரி. செகண்ட் இயர் அங்க பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்ல சேர்றதுக்கு வாய்ப்புகள் எப்படிங்க சார் இருக்கும்? அது காம்படிட்டிவ் லெவல்ல ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்குது. தமிழ்நாடு போராதுக்கும் அது ஒண்ணுதான் இருக்குது. சரிங்க சார். அதனால அதுல இடம் கிடைக்குமா அப்படிங்கறது நீங்க பாருங்க. இடம் கிடைக்கலன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவும் கையில நீங்க வச்சுக்கணும். வேற எங்க சேரலாம் அப்படிங்கறதுக்கு நீங்க தயார் பண்ணிக்கணும். சரி. ஆனா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு செகண்ட் இயர் படிக்கிறதுக்கு எலிஜிபிள்ங்களாங்க சார்? அங்க எலிஜிபிலிட்டி இருக்குங்க. பட் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க, சீட் கிடைக்கணும்ல, அதான். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே. நல்ல ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. நீங்க சொல்றதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அவங்களுடைய ஓன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க விட்டுடுங்க. பிகாஸ் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போறது, எதுல மார்க்கெட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு நம்ம இந்த AICTE இந்த உத்தரவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல பார்க்கும்போது ஏற்கனவே இப்ப புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே அப்படின்னு பார்த்தாலும் ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க அந்த டிசிப்ளின் சூஸ் பண்ணி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கும்? இது அவங்க நிலைமை எப்படி இருக்குங்கிறத விட இந்த நிலைக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவேன். நான் AICTEங்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்குது.
அது ஏதோ கடவுள் மாதிரியும் அவங்க சொன்னோன்னே அது கடவுள் வாக்கு மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பத்திரிகையில வரையிலையும் ஏஐசிடி சொல்லிட்டாங்க, ஏஐசிடி சொல்லிட்டாங்கிறாங்க. இந்த ஏஐசிடி பண்ண தவறு தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம். ஏஐசிடி 600 கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த 600 கல்லூரிகளுக்குள்ள உள்கட்டமைப்பெல்லாம் பார்த்து ஃபேக்கல்டி எல்லாம் பார்த்து தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பழைய கல்லூரிகள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்குலாம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும்னு கேட்டு அவங்க 60 பேர் இருந்தாங்கன்னா 600 பேர் வச்சுக்கிறீங்களா நீங்க வச்சுக்கங்கன்றாங்க. அப்ப 600 பேருக்கு போனாங்கன்னா இன்னொரு 9 காலேஜுக்கு உண்டான மாணவர்கள்லாம் அங்க போகாம இங்க வந்து சேருவாங்க. அப்போ நீங்க 600 கல்லூரியை திறந்தும் அவங்களுக்கு மாணவர்களை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறுத்தி வச்சிருக்கீங்க நீங்க. சோ இதுக்கு காரணம் ஏஐசிடி தான். தொடர்ந்து பேசலாம். சிவகுமார் காத்திருக்கிறார் கன்னியாகுமரியிலிருந்து, அவரிடம் பேசலாம். சிவகுமார் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சிவகுமார்? பதிவு செய்யுங்க. வணக்கம் ஐயா. தந்தி டிவியினுடைய என்னுடைய வணக்கம் ஐயா. வணக்கம். கடல் மாலினிக்கு படிக்கிறதுக்காக பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் படிக்கலாம், அதுக்கு கூட லாவும் சேர்த்து படிக்கலாம் ஐயா? புரியல எனக்கு, இன்னொரு தடவை கேளுங்க. பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு அது கூட லாவும் ஆட் பண்ணி படிக்கலாமா? எனக்கு அது தெரியல. ஏன்னா ரெண்டும் ஒன்னா படிக்கிறதுக்கு வசதி எந்த கல்லூரியில கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல சார். ரெண்டு படிச்சுக்கிட்டு அது படிக்கலாமான்னு கேக்குறேன். இல்ல இதை படிச்சு முடிச்ச அப்புறமா? ஆமா, இது பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் படிச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு லா படிச்சோம்னா உனக்கு கடல் சார்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, வாய்ப்புகள் இருக்குதா? கடல் சார்ந்த வழக்குகளை இது பண்றதுக்கு அப்பீர் ஆகிறதுக்கு அதுக்காக நீங்க பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் படிக்கணும்னு தேவையில்லை. பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் படிச்சீங்கன்னாக்கா நீங்க கப்பல்ல போய் வேலை செய்யலாம், பல நாடுகளுக்கு போகலாம், கப்பல் இதுல வேலை செஞ்சு அதனுடைய ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் போய் வேலை செய்யலாம். ஆனா அதுக்காக நீங்க அதை படிச்சு வக்கீலா வரணும்னாக்கா அது எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய இதா இருக்கு தெரியுது. அவ்வளவு தூரம் போகணுங்கிறது தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. சாதாரண பிஎஸ்சி படிச்சாவே போறோம் நீங்க லா படிக்கிறதுக்கு. படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் அது புக்ஸ் எடுத்து பார்த்துட்டு நீங்க போய் அப்பீர் ஆகலாம். லா படிக்கிறதுக்கு அவர் இந்த கோர்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. விழுப்புரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் மணி, அவரிடம் பேசலாம். மணி வணக்கம். மணி உங்களுடைய கேள்வி. வணக்கம். ஹலோ வணக்கம். மணி உங்களுடைய கேள்வி என்ன? தெளிவா பதிவு செய்யுங்க. என்ன மேடம் உங்களுடைய கேள்வி என்ன மணி? சொல்லுங்க. என்னோட கேள்வி பையன் பிளஸ் எழுதுறேன் மேடம். சரி. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். தொடர்ந்து பேசுங்க மணி, நீங்க பேசுறது தெளிவா கேக்குறது. உங்களுடைய கேள்வி. பையன் பிளஸ் எழுதுறேன் மேடம். இப்ப பையன் பிளஸ் எழுதுறான். ஓகே. அவன் இப்ப மேத்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவன். இப்ப உங்களுடைய ரொம்ப எந்த காலேஜ் சேர்க்கலாம் மேடம் அவனை? அதாவது சென்னை மேத்தமெட்டிக்ஸ் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, ரெண்டாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஒன்று இருக்குது, 2 காலேஜ் இருக்குது. அது 2 காலேஜ் எந்த காலேஜ் சேர்க்கலாம் மேடம் பையனை? மேத் சயின்ஸ்ல உங்களை சேர்த்துக்கிறாங்களான்னு பாருங்க. ஏன்னா +2 முடிச்சோன்னு எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏதாவது ஒரு பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் போறதுக்கு தான் அது ப்ரொவிஷன் இருக்குது. அதுல +2 முடிச்சோன்னு எடுத்துக்கிறாங்களான்னு பாருங்க. எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப சேர்த்து சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. இப்ப ஒரு இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் இல்ல ஒரு மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், ஒரு காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தட் ஷுட் பி கன்சிடர்ட் as a very important criterion. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் குட் லுக்கிங் பில்டிங் அப்படின்னு மட்டும் பார்க்காம வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதுல இருக்கணும் அதை செக் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு கல்லூரிக்குள்ள போய் பார்க்க முடியாது, இல்ல பார்க்கக்கூடிய மாணவர்களோ பெற்றோர்களோ அவங்களுக்கு அந்த திறமையும் கிடையாது. உள்ளார போய் பார்த்து அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு திறமை கிடையாது. இதுக்காக அரசாங்கத்தில் 2 ஸ்தாபனங்கள் இருக்கு, அக்ரெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னு யூஜிசி எஸ்டாப்ளிஷ் பண்ணது, இன்னொன்னு ஏஐசிடி எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஏஐசிடி எஸ்டாப்ளிஷ் பண்ணது டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும். யூஜிசி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்றாங்க. ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷனும் அவங்க விசிட் பண்ணி அவங்க இந்த கல்லூரியினுடைய தரம் என்ன அப்படிங்கறத நிர்ணயிச்சு அதை அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க. நம்ம அதை வெப்சைட்ல போய் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு அக்ரெடிடேஷன் as well as UGC நீங்க சொன்ன மாதிரி. இல்ல, அக்ரெடிடேஷன் டன் பை UGC approved institution and AICT approved institution. There are 2 institutions. இது 2 அவங்க அக்ரெடிட் பண்ணிட்டு அவங்க நோட்டீஸ் போர்டுல போட்டிருக்காங்க. நம்ம அதை மெடிக்கலா இருந்ததுனாக்கா நம்ம UGC இன்ஸ்டிடியூஷன்ல பார்க்கலாம். இன்ஜினியரிங்கா இருந்தனா UGC as well as AICT
அவங்க 2 பேரும் கொடுத்த இதுல பார்க்கலாம். கூகுள்ல பண்ணும்போது அதை எப்படி சார் டைப் பண்ணி பாக்குறது? இதுக்கு ஏதாவது பர்టిక్యులர் URL மாதிரி இருக்கா? இல்ல நீங்க யூஜிசின்னு போயிட்டு வெப்சைட் போயிட்டு அங்க இருந்து அக்ரெடிடேஷன் போனீங்கன்னா உடனே அந்த சைட்டுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். யூஜிசி போட்ட அக்ரெடிடேஷன் பேர் வந்து நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில். நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில், NAC அப்படின்னு சொல்லுவாங்க. AICTE பண்ணதுக்கு வந்து NBA அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன். ஓகே, NAC and NBA. இதுல நம்ம போய் பார்க்கும்போது அந்த காலேஜ் பத்தியான இன்ஃபர்மேஷன், அதுல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பத்தியான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, இதுல படிச்சு பாஸ் பண்ணி போறாங்க பாத்தீங்களா, அந்த மாணவர்கள்ட்ட போய் நீங்க வந்து அவங்க யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த கல்லூரி எப்படி இருக்காங்க, ஆசிரியர்கள் எப்படி, என்ன ஏதுன்னு அது கொஞ்சம் ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லதா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், துரைசாமி. அவரிடம் பேசலாம். துரைசாமி வணக்கம். துரைசாமி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம். எங்களுக்கு ஒரு டவுட்டுங்க மேடம். சொல்லுங்க. எங்க பையன் வந்து 12வது முடிச்சிட்டாப்லங்க, ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க மேடம். ஓகே மேடம். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க துரைசாமி. எந்த காலேஜில் சேர்த்தலான்னு ஒரு அபிப்பிராயம் மேடம். எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் சேர்த்தலன்னா மேடம் நான் கோவையை சொல்லிடுறேங்க. பிஇ சேர்த்தலான்னு ஒரு அபிப்பிராயம் மேடம். சேர்த்துங்க. பிஇ சேர்த்துடலாம்னு ஒரு அபிப்பிராயங்க. எந்த காலேஜ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியலீங்க. அவங்க வந்து எஸ்பி கோட்டால வந்து 3ன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா? அது என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்கலாம். எல்லா காலேஜும் வர சொல்றாங்க, ஆனா பெரியன்னு சொல்றாங்க. அங்க வந்து இந்த பழைய மாணவர்கள் படிச்சு வெளியில வந்திருக்காங்க பாருங்க. சொல்லுங்க சார். இப்ப நீங்க கோயம்புத்தூர் இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். ஆமாங்க சார், கோயம்புத்தூர் சூலூர் வட்டம். சரி, அந்த பகுதியில இருக்கிற மாணவர்கள் படிச்சு வராங்க பாருங்க. அந்த ஒரு 4 பேர் கேட்டீங்கன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க இதுல இந்த மாதிரி இருக்கு, இதுல இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இது இல்லாம வந்து இந்த தரச்சான்று பெற்ற கல்லூரிகளான்னு பாக்கணும், அக்ரெடிடேஷன் ஆன கல்லூரிகளான்னு பாக்கணும். அது வந்து அவங்க வெப்சைட்லயும் போட்டிருப்பாங்க, இல்லன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்லயும் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணலாம் இந்த கல்லூரி பரவாயில்லையாங்கிறது. இது சிட்டியில இருக்கிற பேரண்ட்ஸ்க்கே இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது, இப்ப கிராமப்புறத்துல இருந்து வர மாணவர்களுக்கு ஒரு தரமான அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி தானான்னு கண்டுபிடிக்கிறதும் இன்னும் ஒரு சிரமமான விஷயமா தானே? ஒன்னும் சிரமம் கிடையாது. ஏன்னா நீங்க ஏதோ இன்டர்நெட் சிட்டிக்கு மட்டும் தான் வருது, கிராமத்துக்கு வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்டர்நெட்ல இருந்துச்சுன்னா நீங்க இன்டர்நெட் மூலமா நீங்க உலகத்தையே பார்க்கலாமே. அப்படி இருக்கும்போது ஏன் சார் இன்னைக்கு வந்து 31 காலேஜஸ் தமிழ்நாட்டுல வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து அவங்க அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க? அது அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம தானே பேரண்ட்ஸ் இருந்து? இல்ல பேரண்ட்ஸுக்கு தெரியாம இல்ல, முதல்ல ஏஐசிடிக்கே முதல்ல தெரியாம தான் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்ரூவல். அவங்க தானே அப்ரூவல் கொடுத்தவங்க. அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்க? கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு இப்ப சொல்றாங்க. இது என்ன நியாயம்? அது அவங்க செய்யற வேலையிலேயே சரியா செய்யல. அவங்க ஒன்னா அவங்க முதல்ல செஞ்ச வேலை சரியில்லை, இல்லைன்னா 2வது செஞ்ச வேலை சரியில்லை. தொடர்ந்து பேசலாம் சார். பஹ்ரைனிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், விஸ்வநாதன். அவரிடம் பேசலாம். விஸ்வநாதன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் சார். என் பையன் இந்த வருஷம் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிக்கிறான். இது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு படிப்பதற்கு சேஃப்டி கோர்ஸ் நல்லதுங்களா? படிச்ச வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நீங்க எந்த ஊர்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? அந்த பையன் வெளிநாட்டுல சார், அல்லதுன்னா யூரோப் கண்ட்ரி, யூரோப்ல ஒர்க் பண்ணணும்னு பாக்குறோம் சார். ஒர்க் பண்ணணும்னு பாக்குறீங்க. நீங்க வந்து சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு இது தான், அது இல்லைன்னு சொல்லல. அது வந்து நல்ல கோர்ஸ் தான். அதுக்கு பதிலா வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிச்சா நல்ல சான்ஸ் இருக்கு. ஓகே சார். அது எங்க சார் காலேஜ்? எங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியாது, எந்த ஊர் எந்த கல்லூரியில் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்தியாவில் கேக்குறீங்க? பையன் நாகப்பட்டினத்துல படிக்கிறான் சார். நான் வெளிநாட்டுல இருக்கேன். சரிங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள்ல பாக்கணும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எம்இ எந்த கல்லூரியில கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ. அதுல அவங்க பரீட்சை எழுதி வர முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். நாகர்கோவிலிருந்து அனிதா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அனிதா வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன அனிதா? பதிவு செய்யுங்க. அனிதா வணக்கம். ஹலோ அனிதா வணக்கம். உங்களுடைய கேள்வி பதிவு செய்யுங்க. ரம்யா, உங்களுடைய கேள்வி என்ன? பதிவு செய்யுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? என்னன்னா எனக்கு என்ன, நான் இப்ப 12th எக்ஸாம் ரிசல்ட் வெயிட் பண்றேன்.
ஓகே. என்னோட எய்ம் வந்து இன்ஜினியரிங் தான். பட் எனக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. அதான் நீங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சூஸ் பண்ணாம கோர் பிரான்ச்சஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் எதுல அட்மிஷன் கிடைச்சாலும் சேர்ந்துக்குங்க. பின்னாடி இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, நீங்க எந்த ஊர்ல இருப்பீங்கன்னு தெரியாது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ முடிவு பண்ணிக்கலாம். சார், இந்த மாதிரியான இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, ஆனா எந்த ஸ்ட்ரீம் எடுக்கணுங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? நான் இப்பதான் சொன்னேன், அதான் அந்த மாதிரி லைக் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன எப்படி இருக்குங்கிறது தெரியல. இல்ல இந்த கோர் பிரான்ச்சஸ் நீங்க எது எடுத்தாலும் கவலை இல்ல. 4 வருஷம் கழிச்சு எந்த பக்கம் பிரான்ச் ஆஃப் பண்ணி போயிடலாம். இப்ப இது வந்து ரொம்ப பிளைண்டா அவங்க எடுக்கிற மாதிரி ஆயிடாதா சார்? நீங்க பிளைண்டா எடுக்கிறோம்னா யாருக்குமே தெரியலையே. நம்ம எல்லாருக்குமே இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி இருக்கும் இந்த கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட், இல்ல இந்த உலகத்தினுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. எந்த இன்ஜினியரிங் எந்த மாதிரி டிமாண்ட் வரணும் யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்து முதல்ல ஒரு சேஃபா ஒரு பிரான்ச் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம அதுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கோர்ஸ், ஷார்ட் கோர்சஸ் படிச்சுட்டு அந்த லைன்ல போயிடலாம். நம்ம சேஃபா பிரான்ச்சஸ் எல்லாம் இப்ப நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண பிரான்ச்சஸ். சென்னையில இருந்து கார்த்திக் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கார்த்திக் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கார்த்திக்? சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் கார்த்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க கார்த்திக், தொடர்ந்து பேசுங்க, உங்க கேள்வி என்ன? மேடம் +2 முடிச்சிருக்கோம். ஓகே, சொல்லுங்க கார்த்திக், தொடர்ந்து பேசுங்க. இன்ஜினியரிங் படிக்கலாம்னு இருக்கோம் மேடம். அது ஸ்கோப் எப்படி மேடம்? எந்த இன்ஜினியரிங், என்ன டிசிப்ளின் ஆஃப் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க கார்த்திக்? மெரைன் இன்ஜினியரிங் மேடம். இன்ஜினியரிங். அதாவது மெரைன் இன்ஜினியரிங்க்கு இப்போ வந்து ஸ்கோப் கொஞ்சம் டல்லா இருக்குங்க. கரெக்டா இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு முடிஞ்சு வர்றப்போ பாத்தீங்கன்னாக்க நல்ல டிமாண்ட் இருக்கும். கை நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும், உலகம் புறம் சுத்திட்டு வரலாம். நல்ல வேலை படிக்க சொல்லுங்க. சார், +2 முடிச்சதுக்கு அப்புறம் குறிப்பா இன்ஜினியரிங்ல வந்து என்ன காலேஜ் செலக்ட் பண்ணலாம், எந்த டிசிப்ளின் செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மேலும் பல புதிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.